guys, welcome to my YouTube channel. Guys, நம்ம இன்னைக்கு சோம்பேறித்தனத்தை பற்றி தான் பேச போகிறேன். guys, நீங்களும் என்ன மாதிரி ஒரு சோம்பேறின்னு நினச்சிட்டு இருக்கா? ஆனால் guys, நம்ம யாருமே சோம்பேறிஸ் இல்லை. நம்ம என்ன பிரச்சனைனா நமக்கு கொஞ்சம் ஸ்டக்கு தான் நம்ம இந்த ஃபேஸில். அதாவது கைஸ், இப்போ நமக்கு ஒரு விஷயந்தான் பண்ணதுக்கு இருக்குன்னா நம்ம பிரெயின் அவ்வளோ யோசிக்காது. ஆனால் அதே வாட்டி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதாவது கைஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு 3 ட்ரெஸ் கொடுக்குது. அந்த 3 ட்ரெஸ்ஸையும் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்லிட்டேன்னா அது மேபி திடீர்னு செலக்ட் பண்ணும். ஆனால் அதே டைமில் நான் உங்களுக்கு ஒரு 100 ட்ரெஸ் கொடுத்துட்டு அதையும் ஒரு 20 ட்ரெஸ் கொடுத்துட்டு அதையும் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்கும் இல்லையா? அதுதான் நம்ம பிரெயினில் பிரச்சனை. அதாவது இந்த நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது ஒரு ஸ்டடி சொல்லுது தான், இது நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது நம்ம இது செலக்ட் பண்ணதுக்கு ஒரு கொஞ்சமாக டைம் எடுக்கும் நம்ம பிரெயின் அது ப்ரோசஸ் பண்ணதுக்கு. அப்புறம் நம்ம ஒரு சாய்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தா கூட அந்த சாய்ஸ்னை பற்றி நம்ம அப்புறமா ரிக்ரெட் பண்ணதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதுதான் அந்த ஸ்டடி சொல்லுது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஸோ கைஸ், சாய்ஸஸ் ஓவர்லோடு தான் நம்ம மெயினாக பிரச்சனை. அதாவது நமக்கு பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு பிளான் இருக்காது. அதனால என்ன ஆகும், லாஸ்ட் நம்ம ஒரு விஷயம் பண்ணாத அப்படியே அதை விட்டுடும். அதுதான் நம்ம பிரச்சனை. ஸோ ஐ திங்க் என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய அம்பிஷன்ஸ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய பண்ணணும்னு இருக்கும். ஆனால் என்னன்னா ஒன்றுமே பண்ண முடியலை. என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு ட்ரை பண்ணது கூட மனசு வராது. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ரொம்ப லோன்லியாக இருக்கும். மேபி ஐ திங்க் இந்த லோன் நம்ம தனியாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. அதில் என்ன சந்தேகம்? அதாவது நமக்கு ஒன்றுமே பண்ணதுக்கு மனசு வராது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கும் பண்ணதுக்கு, ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணாது அப்படியே சோம்பேறி மாதிரி படுத்துகிட்டே இருக்கும். சும்மா திண்டி மாதிரி தின்னிட்டு இருக்கும். அப்படியே ஒரு டே அப்படியே போயிடும், நமக்கே தெரியல. ஐயோ, எப்போ இந்த டே ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதே, ஒன்றும் பண்ணாமல் சும்மா வேஸ்ட் ஆகிட்டே. ஆனால் நம்ம அதை பற்றி வருத்தப்படும், நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். ஆனால் என்ன பண்ணுது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் எனக்கும் இப்படி தான் கைஸ். ஸோ அது என்ன பிரச்சனைனா, நம்ம ஒன்றுமே ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஸ்லம் ஃபேஸ்னு சொல்லும், அந்த ஃபேஸில் தான் நம்ம இருக்கும். அதனால் அந்த கில்ட் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அந்த ஃபேஸில் தான் நம்ம இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இதெல்லாம் வந்து வெளியே வரலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், நானும் இது ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்காகவும் எனக்காகவும் முக்கியமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம கொஞ்சமாக தூரமாக மாற்றிக்கலாம். நான் ChatGPT கிட்ட கேட்டப்போ ஒரு 80% அப்படியே மாற்றிக்கலாம்னு சொன்னேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், ChatGPT என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிரெயினில் மெயின் பிரச்சனை என்னென்னா, அதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நமக்கு ஒர்க் பண்ணதுக்கு நம்ம பிரெயின் ஓகே தான், ஒரே வாட்டி ஓகே தான், நான் ஒர்க் பண்ணலாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மெயின் பிரச்சனை என்னென்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள், அந்த ஸ்டார்டிங் கிக் இல்லை. அப்போ நம்ம ஒரு 5 minute ரூல் என்னென்னு இருக்குது. அதாவது நம்ம ஒரு 5 minutes ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அந்த விஷயம் மேபி நம்ம கண்டினியூ பண்ணோம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரெயினுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் போயிடும். ஸோ சப்போஸ் நமக்கு படிக்கணும்னா ஒரு 5 minutes, ஓகே நான் இப்படி 5 minutes படிக்க போகிறேன், அப்புறமா ஸ்டாப் பண்ணலாம் அப்படி நினச்சி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தனியாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயின் அதை அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். அப்புறம் நம்ம அந்த ஒர்க் மேபி முடிச்சிடும். அப்படியாவது இப்போது நமக்கு க்ளீன் பண்ணணும்னு ஆசை இல்லை, ஆனால் ஓகே எப்படியாவது ஒரு 5 minutes க்ளீன் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று தூத்துக்கலாம் அப்படி நினச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்புறமா நீங்களே அது வந்து கண்டினியூ பண்ணதுக்கு வாய்ப்பே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றும் பண்ணாதனாலும் பெட்ரு தானே இந்த 5 minutes அட்லீஸ்ட் பண்ணுது. ஸோ கைஸ், அந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோ. அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் எப்படின்னா, நம்ம படுக்கிறதுக்கு நம்ம ஸ்லீப் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய விஷயம்னு எழுதி போடாது கைஸ். ஒரு 3-4 முக்கியமான விஷயம் மட்டும்
ஓகே இது மட்டும் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு 3-4 திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டான அது மட்டுமே இந்த ஸ்டிக்கி நாட்ஸில் நீங்கள் எழுதுக்கோ. நிறைய விஷயம் போட்டால் நிறைய இருக்கும், அப்புறம் பிரெயினுக்கு அது கஷ்டமாக, ஓ இப்படி இவ்வளோ போடுதுவேன், அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படி யோசிப்பேன். அப்படி பண்ணாத கைஸ். முக்கியமான 2-3 விஷயம் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 5, அதுக்கு மேலே போடாத. அது வந்து எழுதி வச்சுக்கோ என்னெல்லாம் நாளைக்கு பண்ணணும். ஸோ அதை எழுதி வச்சுட்டு ஸ்டிக்கி நாட்ஸ் எங்கேயாவது நம்ம பார்க்குது காலையில் எழுந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோ. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே போயிடாத. என்ன என்ன அதில் எழுதியிருக்கு அதை அட்லீஸ்ட் பண்ணதுக்கு அந்த 5 minutes ரூல் போட்டு ட்ரை பண்ணிப்பார், பண்ண முடியுமா இல்லையான்னு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் வந்து அவ்வளோ கில்ட் வராதுல்ல. ஸோ அது ஒரு டெக்னிக். இனி செகண்ட் என்னென்னா ஃபிசிக்கல் டைரி ரூல். அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயம் ஓகே நமக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படி இந்த ஃபோனில் நோட்ஸில் போடாமல் எழுதி வச்சுக்கோ. ஓகே இன்றைக்கி இது விஷயம் பண்ணேன், நாளைக்கு இந்த விஷயம் பண்ணும். அப்படி நம்ம மேனுவலாக வந்து பென் பேப்பர் எடுத்து அப்படியே கையால் எழுதி வச்சுக்கோ. ஃபோனில் இப்படி டைப் பண்ணி எழுதக்கூடாது. அப்படி பண்ணிட்டேன்னா அது வேஸ்ட் தான். அப்போ நம்ம பிரெயினில் அது ஃபீட் ஆகாது. நம்ம எழுதுமே என்னன்னா நம்ம பிரெயினில் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகும். ஓகே இது இந்த மாதிரி இருக்குது, ஓகே இதுதான் இவனுக்கு வேணும், இதுதான் இவனு வேணாம், அப்படி அது மைண்டுக்கு தெரியுதுக்கு. அப்புறம் கைஸ் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தனியாக ரூமில் இருந்து தனியாக நீங்களே யோசி, என்ன உனக்கு வேணும் என்ன வேணாம் இந்த லைஃப்பில், நீங்கள் அம்பிஷன்ஸ் என்ன, நீங்கள் கோல்ஸ் என்ன, அப்புறம் என்ன ஃபியர்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது ஏன் கிடைக்காது, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போது உங்களுக்கே தெரியும் உங்களை என்ன விஷயம் தடுக்குது. மீன்ஸ் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணதுக்கு என்னெல்லாம் உங்கள் ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு தெரியறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல வழிதான் கைஸ். ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. அப்புறம் கைஸ் ஒரு டீப் ஒர்க் மோடு ஆக்டிவேட் பண்ண. இப்போ நான் அந்த 5 minutes ரூல் இல்லையா, ஸோ ஓகே 5 minutes இருக்கலாம்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours இருந்து அந்த வேலை முடித்தா நல்லாயிருக்கும். பட் ஐ திங்க் நம்ம எவ்வளோ சோம்பேறியாக இருக்கனால 2 hours மேபி இருக்காது. ஆனால் 5 minutes ட்ரை பண்ணிப்பார். அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா ஒரு 2 hours அட்லீஸ்ட் ஒரு டே 2 hours அந்த விஷயத்தை ட்ரை பண்ணதுக்கு ட்ரை பண்ணு. மேபி ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணுன்னா നിങ്ങൾക്ക് கொஞ்சம் பிடிச்ச விஷயங்க இருக்கும். இப்போ சப்போஸ் வரைக்குது உங்களுக்கு பிடிக்கும், இல்லை படிக்குது இல்லை ட்ரா பண்ணது பிடிக்கும், இல்லை எழுதுறது பிடிக்கும், அப்படி ஏதாவது, இல்லை சும்மா செடி நினைக்கிறது பிடிக்கும், அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் நேரம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அது ஒரு டிப்பு கைஸ். ஸோ வேற ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும்னா கைஸ், முக்கியமான விஷயம் கைஸ் நம்ம ஏன் சோம்பேறினா நம்ம சரௌண்டிங் சோம்பேறித்தனமாக இருக்குது. மீன்ஸ் சோம்பேறித்தனம் இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்கும். இப்போதைக்கு என் ரூமே பார்த்தேன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது கைஸ். அந்த ரூமில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றுமே பண்ணதுக்கே ஒன்றுமே தலையில் வராது, ஒன்றுமே தோணாது. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஆக்சுவலி இதுதான் கைஸ். நம்ம சுற்று இருக்குன்னு எல்லா பொருளும் ப்ராப்பராக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் எழுதுறதுக்கு அப்புறமா அந்த பெட் மட்டும் ப்ராப்பராக வச்சுக்கோ. அதுதான் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு பண்ண முடியும்னா ஒரு கிளென்லினஸ் இல்லை இந்த என்விரான்மெண்ட் டீக்ளட்டரிங் என்ன சொல்லும். அதாவது நம்ம என்விரான்மெண்ட் ப்ராப்பராக வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பெட்டு மட்டும் ஒன்று கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ. பெட்ஷீட் எல்லாம் புது போட்டு நல்லா அழகாக வச்சுக்கோ. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இருக்குன்னா நீங்கள் வந்து சுற்று இருக்குன்னு எல்லா பொருளும் அப்படியே நல்லா வச்சுக்கோ. அப்போ கொஞ்சம் உங்களுக்கே பார்க்கப்போ நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல நான் இருக்கேன், இப்படி இருக்கும், நான் இப்படி படுத்துகிட்டே இருக்கும் அப்படி நினச்சி நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது வேலை பண்ணதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி கைஸ். ஸோ அதுதான் நம்ம டீக்ளட்டரிங் என்ன சொல்லும். அப்புறம் கைஸ் வேறு என்ன நம்ம பண்ணலாம். அப்புறம் கைஸ் அதான் கைஸ் வேறு ஒன்றும் பண்ணதுக்கு நான் இதுவரை பார்த்து வைக்கல கைஸ்.
ஸோ மெயினாக இது தான் ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுக்கோ, அப்புறம் உங்கள் என்விரான்மெண்ட்டை டீக்ளட்டர் பண்ணுக்கோ, நல்லா அழகாக வச்சுக்கோ. அப்புறம் இப்போது உங்களுக்கு ரொம்ப சோம்பேறி மாதிரி படுத்துட்டு இருக்குன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக ட்ரெஸ் போட்டு அழகாக மேக்கப் எல்லாம் போட்டு வெளியே சும்மா வெயில் கொஞ்சம் மதியம் வெயில் ஒன்றும் இல்லை, காலையில் கொஞ்சமாக அந்த இளம் வெயில் போய் அப்படியே அழகாக நடந்து அந்த வைட்டமின் டி ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணி வந்துட்டேன்னா கொஞ்சம் இப்போ மேபி நம்ம வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அதனால் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கைஸ், ஸோ வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிலில் சுற்றிக்கோ கைஸ். அப்புறம் இந்த ஃபிசிக்கல் டைரி ரூல், அதாவது நம்ம ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கோ, இந்த ஃபோனில் நோட் பண்ணாமல் கையால் நல்லா அழகான புக் எடுத்து எழுதி வச்சுட்டேன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ அப்புறம் என்விரான்மெண்ட் நல்லா வச்சுக்கோ, எழுந்து உடனே பெட்ஷீட் எல்லாம் நல்லா போட்டு நல்லா அழகாக வச்சுக்கோ. ஏதாவது இப்போ உங்களுக்கு ரொம்ப டயர்டாக லைக் ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குன்னா அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அட்லீஸ்ட் கேட்டு கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிக்கோ, ரூம்லேயே வாக் பண்ண. இப்போ வெளியே போகும் மனசு இல்லைன்னா ரூம்லேயே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வாக் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இதுதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ தான் நான் இது எடுக்குது, ஃபஸ்ட்டு டைம் தான் நான் இப்படியெல்லாம் பேசுது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது கைஸ், இந்த தனியாக இருந்து இப்படி ஃபோனில் பார்த்து அழகாக பேசிட்டு. எனக்கு தெரியும் என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் ஓகே தான் கைஸ். சரி கைஸ், நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, டாடா. புத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி.